இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வணக்கங்களை தெரிவிக்கிறேன். இன்றைய நாளிலும் ஜெபாலய தலைவரான யாயிர் என்பவருடைய மகள் சாகும் தருவாயில இருக்கும்போது அவர் தன்னுடைய மகளை சுகப்படுத்தும்படி ஆண்டவரிடத்திலே இயேசு கிறிஸ்துவினிடத்திலே செல்வதை நாம் அறிய முடிகிறது. அந்த மகள் இறந்து விட்டாள் என்பதே அந்த சேவகர்கள் சொல்லும் வேலையில ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்வாரு. அந்த தலைவரை பார்த்து, நெஞ்சாதிரு, நம்பிக்கையோடு இரு அப்படின்ற வார்த்தையை அங்க சொல்வாரு. அது மட்டும் இல்ல, அங்கே அந்த சிறுமியினுடைய வீட்டிற்கு செல்லும் போது கூட நம்பிக்கையோடு இருக்கின்ற 3 சீடர்களை மட்டுமே அங்க கொண்டு செல்வதை நாம பார்த்தோம். நேர்மறையான சிந்தனைகள் எவருக்கு இருக்கிறதோ அவரிடத்துல மட்டுமே தான் ஆண்டவருடைய நன்மைகளையும் கூட பெற்றுக்கொள்ள முடியும். நம்பிக்கை இல்லாம, நம்பிக்கை குன்றியவர்களாக அங்கே அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருந்த எவரையுமே கூட ஆண்டவர் அங்கே உள்ள அனுமதிக்கவில்லை. அந்த பெண்ணிடத்துல போவதற்கு அனுமதிக்கவில்லை. அவர்களெல்லாம் முதலாவது அந்த வீட்டை விட்டே அப்புறப்படுத்துகின்றார். ஏனால் எதிர்மறையான எண்ணங்கள் எப்போதுமே ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்தாது, நன்மையை உண்டாக்காது, ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்காது, அல்லது ஒரு விடுதலையை ஏற்படுத்தாது. அப்படியாக நம்முடைய வாழ்விலும் கூட இப்படியான சூழ்நிலைகள் இருக்கும். நாம் ஏதாவது ஒரு முயற்சி செய்வோம், அல்லது ஏதாவது நாம ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்போம், அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொண்டிருப்போம், அல்லது நாம செயல்படுவோம். இப்படியான சூழ்நிலைகள்ல நமக்கு எதிராக செயல்படுகின்ற எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எந்த மனிதர்களையும் நம்முடைய குடும்பங்கள்ல அனுமதிக்காம நாம நம் குடும்பத்தை விட்டே வெளியேற்றுவது ஆண்டவருக்கு உகந்த ஒரு காரியமாகத்தான் இருக்கும். ஏனால் அப்படியான ஒரு பாடத்தை தான் இந்த பகுதியில நாம கற்றுக்கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்ல, எப்போதுமே நாம தைரியம் உள்ளவர்களாக, அதாவது எந்த சூழ்நிலைக்குமே நாம அஞ்சாமல் ஆண்டவரை மட்டுமே நாம நம்பிக்கையாய் கொண்டு நாம நம்மளுடைய காரியங்களை செயல்படுத்தும் போது, அல்லது ஆண்டவரை நாம நம்பும் பொழுது, நம்பிக்கையோடு நம்பிக்கையை அவர் மேல வைக்கும் போது நிச்சயமாக நமக்கு தேவையான நன்மை எதுவோ, அல்லது நமக்கு தேவையான விடுதலை எதுவோ, அல்லது நமக்கு தேவையான ஆசீர்வாதம் எதுவோ அதை ஆண்டவர் நமக்கு நாம் பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகையினாலதான் அந்த சிறுமியினுடைய கையை பிடித்து தலித்தாகுமி எழுந்து நட என்று சொன்ன உடனே அந்த சிறுமி எழுந்து நடப்பதை நாம பார்க்கணும். அப்படியாக நம்முடைய வாழ்விலும் கூட அநேக வேலைகளில ஆண்டவர் நம் கரங்களை பிடிக்க அவர் தயாராக இருக்கிறார். நமக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் நம்மை பிடித்து தைரியப்படுத்தி நம்பிக்கை கொடுத்து நம்மை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் ஒன்று செய்ய வேண்டும். நேர்மறையான சிந்தனைகள் கொண்ட மனிதர்களை மட்டுமே நாம நம்முடைய அருகில வைத்துக் கொள்வது ஆண்டவருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. ஆகையினால ஒரு நாளும் நாம் பயப்படாமல் ஆண்டவரை முன்னுக்கு செல்வோம். திருவசனங்களை ஆசிரியர்